குட் மார்னிங். என்ன ஞாபகம் இருக்கா? பழைய சேல்ஸ்மேன் கோபால். குட் மார்னிங். இந்த சீல் இல்ல பாதி போட்டுன்னு தான் இருந்துன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? அது வேற கொண்டாடணுமா? தூக்கி எறிஞ்சிட்டேன். இதான் மான மரியாதையே தூக்கி எறிஞ்சாளாச்சே. பவுடர் டின்னு எவ்வளவு போற? மிஸ்டர் கோபால், நீங்க சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். நீ சும்மா இருந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது. ஏயா சத்தியகீர்த்தி, இவ்வளவு பெரிய வியாபாரியா இருந்து உனக்கு ஏயா இந்த பிச்சைக்கார புத்தி? இன்னும் 2 பவுடர் டின்னு வேணா கேளு, கொடுப்பாங்க. இந்த ஆளு என்ன தெரியுமா செய்வான்? நல்ல பவுடர் எல்லாம் பாதி கொட்டிடுவான், பாக்கிக்கு பிரெஞ்ச் சாக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி ஜனங்க கிட்ட விற்பான். பழைய கஸ்டமர் ஆச்சேன்னு நம்ம முதலாளி விட்டு வச்சிருக்காரு. இல்லாட்டி இந்த மோர கட்டைக்கு எவன் பிசினஸ் பண்ணுவாங்க? ஒரு புது பொண்ணு இருக்கு இன்சல்ட் பண்ணிட்டேன். நான் உன்னை எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். பேசி கிழிப்போ. மார்ச் 19, ஏப்ரல் 27. அம்மா, உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. குட் மார்னிங் சார். வா கௌரி, வா. ஏ கௌரி, நான் பாம்பேக்கு டிரான்ஸ்பர் ஆகி போன உடனே திரும்பி வரமாட்டேன்னு தானே எல்லாரும் நினைச்சீங்க. வந்துட்டனே பாத்தியா? ஆமா சார், சீக்கிரமாவே திரும்பிட்டீங்க. நண்பர்களை புரிஞ்சு பாம்பேல என்னால தனியா இருக்க முடியல கௌரி. உனக்காக என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க பாரு. பாத்தியா, உனக்கு பிடிச்ச ரோஸ் கலர் சாரி. ஏன் சார், ரோஸ் கலர் எனக்கு பிடிக்கும்னு நான் சொன்னேனா சார்? நீ சொல்லணுமா என்ன? அடிக்கடி அதைத்தானே கட்டிட்டு வர்ற. பாத்தியா, ரெவலான் சென்ட். சென்டா? இது உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பாம்பேல கடை கடையா ஏறி இறங்கி வாங்கிருக்கேன். எனக்கு வேண்டாம். இதையெல்லாம் கொண்டு போய் உங்க ஒய்ஃபு கிட்ட கொடுங்க. நான் ஆசைப்படுறத வாங்கி தர எனக்குன்னு ஒருத்தர் இருக்கார். கௌரி, நீ என்ன சொல்ற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதோ பாத்தீங்களா, இந்த தாலிக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். பெண்கள் தாலிக்கு பயந்த காலம் மலையேறி போச்சு கௌரி. என்ன பெரிய தாலி? ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன மஞ்ச கயிறு, கொஞ்சம் தங்கம். சடா, நீங்க ஒரு மனுஷனா? என்னதான் படிப்பு இருந்தாலும் பதவி இருந்தாலும் பண்பு இல்லைன்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லை. இனிமே உங்ககிட்ட வேலை பார்க்க நான் விரும்பல. இப்பவே என் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். கௌரி, நல்லா திங்க் பண்ணி பாரு. இந்த சம்பளம் இல்லைன்னா நீ நடுத்தருவுல தான் நிக்கணும். அந்த நிலைமை எனக்கு வராது சார். கண்ணறிஞ்சு என் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவரு கடுகளவு சம்பாதிச்சா கூட அதை வச்சு நல்ல முறையில குடும்பம் நடத்த எனக்கு தெரியும். இந்த பாரு கோபால், நீ புதுசா கல்யாணம் ஆனவன். இந்த வேலையை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன். கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க சார், அது ஜாலி. இப்ப நான் எதை பத்தியும் கவலைப்படதில்லை. என்ன கையில பாச? என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். புடவையா? எப்படி கரெக்டா சொல்லிட்ட? பொம்பளைக்கு பிடிச்சதே பூவும் புடவையும் தானே. அடடே, ரோஸ் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நல்லா இருக்கு. என்னங்க, நான் கூட உங்களுக்கு அழகான லுங்கி ஜிப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்களேன் எப்படி இருக்கு. சில பெண்களுக்கு புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கூட தெரியாது. ஆனா எனக்கு கிடைச்ச பஞ்சாதி அப்படி இல்லையே. கரியர்கள். நானே என் உத்தியோகத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாலும் வாழ்க்கை பூரா என்ன உட்கார வச்சு சாப்பாடு போடுற பஞ்சாதியாச்சே. ஐயோ, உங்களுக்கு அந்த நிலைமை. நீங்க ஏன் வேலையை விடணும்? பொட்டக்கோழி குவியா பொழுது விடணும். நீங்க சம்பாதிச்சு 100 பேருக்கு சாப்பாடு போடலாமே. ஏங்க, இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ஒண்ணு நடந்தது, அது சொல்லட்டுமா? எங்க ஆபீஸ்ல ஒண்ணு நடந்தது, அதை சொல்லட்டுமா? நான் முதல்ல சொல்லிடுறேன். சரி சொல்லு. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போறது இல்ல. லீவா? எத்தனை நாளைக்கு? இல்லைங்க, இனிமே அந்த ஆபீஸ்க்கே நான் போறது இல்ல. ஓஹோ, உன்னை வேற ஆபீஸ்க்கு மாத்திட்டாங்களோ? நான் சொல்றதை கேளுங்களேன். நான் உங்க பக்கத்துல உட்காரட்டுமா? இப்ப உட்காரனே. வேண்டாம். ஏங்க, நான் ஏன் கண்ட காலிங்களுக்கு முன்னால கைய கட்டிட்டு நிக்கணும்? மேனேஜரா மேனேஜர், சுத்த 1ஆம் நம்பர் பொறுக்கி என்ன பார்த்து ஈன்னு பல்லடிக்கிறான். சிப்பாடா, நீயாச்சும் வேலையாச்சு. என் கண்ணறிஞ்ச கணவர் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. கை நிறைய சம்பாதிச்சார். எனக்கு வேலை வேண்டாம்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். மிச்சம் இருந்த காசுக்கு ஜிப்பா லுங்கியா? ஆமா. ஏங்க, நான் செய்தது சரிதானே? ஏங்க, உங்க மூஞ்சி என்னமோ மாதிரி இருக்கு. மூஞ்சியா? அவ்வளவுதான். கௌரி, என்னங்க? உன் கைய கொஞ்சம் புடிச்சுக்கிட்டுமா? ஏங்க, இந்த மாதிரி நேரத்துல தான் அவன் மனசை திடப்படுத்திக்கணும். எது படுத்திக்கணும்? திடப்படுத்திக்கணும். எங்க ஆபீஸ்ல ஒண்ணு நடந்தது, அதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு வாயில கொஞ்சம் கொழுப்பு அதிகம். நேர்மையான, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதுல என்னங்க தப்பு? அதுதான் தப்பு. எங்க ஆபீஸ் மேனேஜிங் டைரக்டர் கிட்ட உண்மையை புட்டு புட்டு வச்சேன். அவன் சொன்னா, டேய், நீ மசாலத்துல இருக்க வேண்டிய ஹரிச்சந்திரன்டா, இந்த ஆபீஸ் உனக்கு லாயக்கப்படாதான்னு சொல்லி என் சீட்டை ஐயோ, என்னங்க இப்படி செஞ்சுட்டீங்க? அதோட விட்டனா? அவங்கிட்டே போய், டேய் மடையா, எனக்கு படிச்ச பொண்டாட்டி இருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறா,
உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு அவங்கிட்டே பாடிட்டு வந்துட்டேன். இதுக்கு பாட்டு வேற பாடுனீங்களா? பாரதி பாடல். ஐயையோ, இப்ப நான் என்ன செய்வேன்? இந்த உலகமே இருண்டு போச்சு, உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்றாங்களே, அது என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இப்படிதான் அந்த 7வது சீன்ல பத்மாவதி கிட்ட குணசேகரன் என்ன சொன்னான் தெரியுமா? அதுக்கு 20வது சீன்ல ஒரு மசாலா வச்சிருக்கேன் தெரியுமா? என்னந்திரே சும்மா இருறி, அவரு கஷ்டத்துல இருக்காங்க, சமாதானமா 4 வார்த்தை கேள்றி. அங்க தாண்டி பகவான் சிரிக்கிறான். வாழ இதற்கு பணி போயிங்க பாப்போம், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை என்பதே ஒரு தொடர்கதை. அடுத்த வாரம். ஐயா நாயுடு, அடுத்த வாரமே வீட்டை காலி பண்ண சொல்லாதே. எங்க முடிவு இப்படி ஆகும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இதை ஏன்பா முடிவுன்ற? இதையே ஆரம்பமா நினைச்சுக்கிய. ஆமா, இத்தனை நாள் கை கட்டி சேவகம் பண்ணிய அந்த பிசினஸ் ஒண்ணும் புரிஞ்சுக்கல. ஏன் புரிஞ்சுக்கிறேன்? பவுடர் ஸ்லோவும் அதை விட பிரமாதமா நான் தயார் பண்ணுவேன். எதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டாமா? சந்தர்ப்பம் என்பது தானே வருவதில்லை அப்பா, அதை நாமே உருவாக்க வேண்டும். எப்பேற்பட்ட வசனம் இந்த இடத்துல வந்து அப்படியே. ஐயோ சும்மா இருறி. நாயுடு, எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் அதுக்கு மூலதனம் வேணாமா? குறைஞ்சது 1000 ரூபாயாவது வேணும். மூளை தனம். மூளை உங்ககிட்ட இருக்கு, தனம் குண்டு தம்புடு. ಹೌದು, எவ்வளவு வேணும்னு சொன்னீங்க? 1000 ரூபான்னு சொல்றாங்க. 1000 ரூபாய். இருங்க பர்த்தேனு. என்னங்க இது? சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் கையாட்டிக்கிட்டே போறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன். தம்புடு, நீ ஒண்ணு தப்பா நினைக்காத. நான் உன் அன்னகாரு மாதிரி. இந்தா, இது 2 வித்து உன் வியாபாரத்துக்கு வேணும் வச்சுக்கோ. நாயுடு, என்ன இதெல்லாம்? மனுஷனுக்கு மனுஷன் இந்த நேரத்துல கூட உதவி பண்ணிக்கலன்னா எப்படி? புடி, சும்மா புடி. பகவான் சிரிக்கிறான், அவன் மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு சிரிக்கிறான். என்னந்திரே, உங்களை தேடி யாரோ மாட்டுக்காரன் வந்திருக்கான், போய் நோடுறி. நான் சொன்னதை ஞாபகமா வச்சுக்கோ கோபால். நான் வரேன். ಗೌರಿ, ನೀ ನನಗೆ ಸಹೋದರಿ ಮಾದರಿ. இந்த மாதிரி சமயத்துல உதவாத நகை நட்டும் ನನಗೆ எதுக்கு? இந்தம்மா, இதை வச்சுக்க. அக்கா வேண்டாக்கா. பரவாயில்லம்மா, வாங்கிக்க. இதை வித்து பணம் வாங்கி உன் புருஷன்கிட்ட கொடு. அவர் ஏனாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கட்டும். கௌரி, ஆம்பளைங்க மனசொடைஞ்சு நிக்கும் போது குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ வைரமா இருந்து நாம தான் அவங்கள தூக்கி நிறுத்தோம். இந்தம்மா. அம்மா, எங்க உயிர் உள்ள வரைக்கும் உங்களை நாங்க மறக்க மாட்டோம். ஏழைங்க மனசுலதான் இரக்கமும் கருணையும் பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஆண்டவா, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவங்களை எல்லாம் மறக்காத மனசு எனக்கு கொடு. ನಾನು ಬರ್ತೇನೆ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.